Hi students, today we are going to see the topic advertisement. 9th and 10th English question paper la easy நம்ம 5 marks score பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் advertisement. இந்த வீடியோல first halfல வந்து ஈஸியா எப்படி ஒரு advertisement draw பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் second halfல வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியா அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, advertisement அப்படினா விளம்பரம். ஜெனரலா எதுக்கு advertisement பண்றாங்க? To promote or sell a product. ஒரு பொருளை விற்கிறதுக்காக, விற்பனை செய்வதற்காக தான் என்ன பண்றாங்க, அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஆடியோவும் கேட்டிருப்பீங்க. எதுல அப்படி பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோல ஆடியோவா சொல்லுவாங்க. டெலிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஆடியோ விஷுவலா, ஆடியோவும் இருக்கும் விஷுவலாவும் நம்ம பார்ப்போம். விஷுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷாப்ஸ் முன்னாடிலாம் நிறைய கட் அவுட் மாதிரி நிறைய பேனர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஷாப்ல என்ன ப்ராடக்ட் இருக்கோ, என்ன பிராண்ட் இருக்கோ, அதை பத்தி ஃபுல்லா அப்படியே அதுல இருக்கும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அங்க இருக்கிற ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு, நம்மளுடைய அட்டென்ஷனை அவங்க சைடு திருப்பறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்படியே கலர்ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டை நமக்கு 10th புக்ல கொஸ்டின் நம்பர் 39ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் அது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். அது எவ்வளவு ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 39 அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க வரையறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ரிமெம்பர் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு புட் அன் அவுட்லைன். ஒரு அவுட்லைன் டிரா பண்ணும், ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்க டிரா பண்ணும். அதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு கட்டம் வரையணும், சரிங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி. செகண்ட் மெயின் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் ஷாப். நீங்க என்ன கொஸ்டின் பேப்பர்ல என்ன ப்ராடக்ட் கொடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்திருப்பாங்க, இல்ல ஒரு ஷாப் நேம் கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம மேல ஹெட்டிங்ல டாப்ல எழுதணும். அது ரெண்டாவது விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் இமேஜஸ். அதாவது வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்டிவ் இமேஜஸ், பிக்சர்ஸ், படம் வரையணும். சோ அந்த விளம்பரத்திற்கு ஏற்ற படங்களை நீங்க வரைய வேண்டும். அது வந்து மூணாவது விஷயம். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ். சோ பொதுவா எந்த ஷாப்னாலும் அதோடைய அட்ரஸ், அவங்களுடைய மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டா? சோ அவங்க கொஸ்டின் பேப்பர்ல அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க, அதை மறக்காம நீங்க எழுதணும். ஃபிஃப்த் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். சோ கேட்சியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அவங்களே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, அதை வந்து நீங்க எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள எழுதணும். சோ இந்த 5 விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு புட் அவுட்லைன். செகண்ட், நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் ஷாப். தேர்ட் ஒன், you have to draw attractive images. Fourth one, address. And fifth one, discounts and offers. இந்த 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சோம், ஓகேவா? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். வாங்க அதை எப்படி நம்ம ஈஸியா டிரா பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணலாம். ஹோம் அப்ளையன்சஸ் ஆடி சேல் 20 to 50% டிஸ்கவுண்ட், ஸ்பெஷல் காம்போ ஆஃபர், முத்துசாமி அண்ட் கோ, ராஜா ஸ்ட்ரீட், சேலம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் ஷாப் அல்லது என்ன ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஓகேங்களா? சோ நான் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணோடனே நமக்கு தெரியுது ஹோம் அப்ளையன்சஸ். ஹோம் அப்ளையன்சஸ்னா என்ன? வீட்டு உபயோக பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் we have to draw an outline அப்படின்னு சொன்னேன். நம்ம ஒரு அவுட்லைன் வரையணும், ஒரு பாக்ஸ் மாதிரி வரையணும்னு சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை நீங்க நீட்டா உங்க பென்சில் அழகா வரைஞ்சிருங்க. இந்த அவுட்லைன் வரைஞ்சாலே நமக்கு 1 மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? சோ செகண்ட் ஸ்டெப் சார் என்ன சொன்னேன் அப்படின்னா நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் ஷாப். என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க, என்ன பிராண்ட் கொடுத்திருக்காங்க, அல்லது ஷாப் நேம் ஏதாவது ஒன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அது என்ன ஷாப் நேம் அல்லது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு பார்த்தாலே தெரியுது முத்துசாமி அண்ட் கோ, அதான் இந்த ஷாப்போட நேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது என்ன விதமான ஷாப்னா ஹோம் அப்ளையன்சஸ். சோ இந்த ஹெட்டிங் என்ன ஷாப் நேம் அல்ல பிராண்ட் நேம் அல்ல ப்ராடக்ட் நேம் அழகா ஃபர்ஸ்டா மேல போய் சென்டர்ல நல்லா போல்ட் லெட்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ல டிசைன் பண்ணி அழகா எழுதிருங்க, சரியா? சோ முத்துசாமி அண்ட் கோ அப்படிங்கறத நான் எழுதிட்டேன்.
அதுக்கு கீழே இது ஹோம் அப்ளையன்சஸ்னால அதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 3 சார் என்ன சொன்னேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு டிரா அட்ராக்டிவ் இமேஜஸ் அப்படின்னு சொன்னேன். அட்ராக்டிவான இமேஜஸ், படங்கள் வரைய வேண்டும். அந்த விளம்பரத்துக்கான அந்த இமேஜஸ் நம்ம வரையணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இது நம்ம ஹோம் அப்ளையன்சஸ்னாலே நமக்கு தெரியும். நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, டெலிவிஷன், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுல ஏதாவது ஒரு 3 இமேஜஸ் நீங்க வரையலாம். ஒரு 3 வரைஞ்சாலே போதும். அதுக்கு மேல உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வரைஞ்சிக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது வரைஞ்சிருங்க. ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டெலிவிஷன், ஒரு வாஷிங் மிஷின் 3 நான் வரைஞ்சிருக்கேன். அதை நீங்க உங்க ஸ்டைல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல நீங்க ஷேட் பண்ணி அதை கொஞ்சம் அட்ராக்டிவா நீங்க அதை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 3 முடிஞ்சது. ஸ்டெப் 4 சார் சொல்லி அட்ரஸ், இந்த ஷாப்போட அட்ரஸ் அதை நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ராஜா ஸ்ட்ரீட், சேலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம இந்த ஷாப்போட அட்ரஸ கீழே நம்ம எழுதணும். ஸோ இப்போ நான் அதை எழுதிட்டேன். அடுத்தது ஸ்டெப் 5 கேட்சி டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட்ஸ், அந்த ஆஃபர்ஸ், அந்த ஷாப் பத்தி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா, அது எல்லாத்தையும் நம்ம பாக்ஸ்குள்ள கொண்டு வரணும். இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டோம். முத்துசாமி அண்ட் கோ கொண்டு வந்துட்டோம். ராஜா ஸ்ட்ரீட் கொண்டு வந்தாச்சு, சேலம் கொண்டு வந்தாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ்ல உள்ள கொண்டு வரணும். அப்ப ஆடி சேல். ஸோ ஆடி சேல் தான் இது. அதனால அதை நீட்டா டிசைன் பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது எத்தனை % ஆஃபர் கொடுத்துருக்காங்க? 20 to 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அழகா உள்ள எழுதியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு தெரியும். மல்டிபிள் ஐட்டம்ஸ், அதாவது 2 or 3 ஐட்டம்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பர்ச்சேஸ் 3 சேர்த்து ஒரு பிரைஸ்க்கு வாங்குறது. ஸோ அந்த மாதிரி ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பாக்ஸ்குள்ள கொண்டு வந்துடலாம். நீங்க புதுசா நிறைய நான் டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ்லாம் நான் ஓனா கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதிடாதீங்க. பெட்டர் அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம எழுதினாலே போதுமானது. புதுசா கிரியேட் பண்றேன்னு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பட் உங்களால நல்லா எழுத முடியும்னா நீங்க அடிஷனலா நிறைய கேட்சியான டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல நீங்க கொண்டு வரலாம். ஓகேவா? சோ இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. சோ இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நீட்டா நீங்க பிரசன்ட் பண்ணாலே போதும். யூ கேன் ஸ்கோர் 5 marks. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கான 5 marks எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ப்ராடக்டோட நேம், ஷாப் நேம் எழுதுனா 1 mark, இமேஜஸ்க்கு 1 mark, கேட்சி டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு 1 mark, அட்ரஸ்க்கு 1 mark, நீங்க போடக்கூடிய அந்த அவுட்லைன் பார்டருக்கு 1 mark. ஸோ டோட்டலா 5 marks. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்ட எப்படி ஒரு ஆக்டிவிட்டியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ சார் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்க.